2024-2025 ஆண்டிற்கான இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான அரசு மருத்துவ இடங்கள், சுயநிதி மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரசு மருத்துவ இடங்கள் மற்றும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேருவதற்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வெளியிட்டார். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 2721 விண்ணப்பங்கள் அதிகம் பெறப்பட்டு மொத்தம் 43,063 விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 150 மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கூறினார். அன்னை மருத்துவக் கல்லூரியில் 50 மாணவர்கள், கன்னியாகுமரியில் உள்ள மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் கல்லூரியில் 100 மாணவர்கள் என மொத்தம் 150 இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறினார். 43,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2,721 விண்ணப்பங்கள் அதிகமாகும். இதில் 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள்ஒதுக்கீட்டிற்கு 3,733 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதில் 50 அன்னை மருத்துவக் கல்லூரி 50 மாணவர்களும், கன்னியாகுமரியில் இருக்கிற மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் என்கின்ற கல்லூரியிலிருந்து ஒரு 100 ஆக மொத்தம் 150 இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புக்கு 9,200 இடங்களும், பிடிஎஸ் படிப்புக்கு 2,150 இடங்களும் உள்ளதாக கூறிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அரசு ஒதுக்கீட்டில் தேர்வாகியுள்ள முதல் 10 மாணவர்களின் பெயர்களை வெளியிட்டார். இதில் நாமக்கல்லைச் சேர்ந்த ரஜினேஷ் 720 மதிப்பெண்கள் பெற்று தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தார். சென்னையைச் சேர்ந்த சையத் ஆரிஃபின் யூசுப் 2வது இடமும், மாணவி சைலஜா 3வது இடமும் பிடித்தனர். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான MBBS-க்கான இடங்கள் 9,200, பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய பல் மருத்துவத்திற்கான இடங்கள் 2,150. இந்த வகையில் அரசு ஒதுக்கீட்டிற்கு இன்றைக்கு தேர்வாகி இருக்கிற முதல் 10 மாணவர்கள், ரஜினேஷ் 720 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். 2வது இடம் பிடித்திருப்பவர் சையத் ஆரிஃபின் யூசுப் 715 மதிப்பெண்களை பெற்றிருப்பவர். 3 ஷைலஜா, அவர் பெற்ற மதிப்பெண் 715. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்ற மாணவர் 4வது இடமும், திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஜெயதி பூர்வஜா என்ற மாணவி 5வது இடமும் பிடித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த ரோஹித் 6வது இடமும், நாமக்கல் மேகானூரைச் சேர்ந்த சபரீசன் என்ற மாணவர் 7வது இடமும் பிடித்தார். சென்னை பெரவள்ளூரைச் சேர்ந்த ரோஷினி என்ற மாணவி 8வது இடமும், நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற மாணவர் 9வது இடமும், கோவையைச் சேர்ந்த விஜய் கிருத்திக் சசிகுமார் என்ற மாணவர் 10வது இடமும் பிடித்தனர். 7.5% இடஒதுக்கீட்டுக்கான தரவரிசை பட்டியலில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ரூபிகா முதலிடம் பிடித்தார். சேலத்தைச் சேர்ந்த காயத்ரி தேவி என்ற மாணவி 2வது இடமும், திருவண்ணாமலையைச் சேர்ந்த அனுஷ்யா 3வது இடமும், நாமக்கல்லைச் சேர்ந்த ரதீஷ் என்ற மாணவர் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் 4ஆம் இடமும் பிடித்தனர். இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களை பொறுத்தவரை முதல் மாணவர் ரூபிகா, 2வது இடத்தை பிடித்திருக்கிற மாணவியின் பெயர் காயத்ரி தேவி, 3வது அனுஷ்யா. திருவண்ணாமலை கலசப்பாக்கத்தைச் சேர்ந்த அன்பரசு 5வது இடமும், தருமபுரியைச் சேர்ந்த பூஜா 6ஆம் இடமும், தருமபுரியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்ற மாணவி 7ஆம் இடமும், சேலத்தைச் சேர்ந்த மணிசங்கர் 8ஆம் இடமும், திருவண்ணாமலை செய்யாரைச் சேர்ந்த மோனிகா 9ஆம் இடமும், 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தூத்துக்குடியைச் சேர்ந்த நந்தா கோகுல் 10ஆம் இடமும் பிடித்தனர். முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்கியதும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு பட்டியல் மற்றும் முன்னாள் ராணுவத்தினருக்கான இடஒதுக்கீடு பட்டியல், மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு பட்டியல், விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு என 4 பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வரும் 22, 23ஆம் தேதிகளில் நேரடி கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. இதன் பின்னர் பொது கலந்தாய்வு ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.